ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1159ஓட ஸ்பாய்லர் தான் பார்க்க போகிறோம். இந்த சாப்டரோட டைட்டில் ஐலாண்ட் ஆஃப் ஃபேட்டு. சாப்டர் ஸ்டார்டிங்கில் ஹாச்சினோச்சில் இருந்த சாக்கியை யாரோ கிட்னாப் பண்ணியிருக்காங்க. அந்த நியூஸு மொத்த வேர்ல்டுக்குமே பரவுது. எல்லாருமே சாக்கில் இருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு கார்லிங்கை காமிப்பாங்க 38 வருஷத்துக்கு முன்னாடி. அவன் திரும்பியும் காடு வெளிக்கு வரான். காடு வெளிக்கு வந்து சாங்சன் சாம்ரா கூட அம்மாவை அட்டாக் பண்ணுறான். ஏன்னா அந்த ரெண்டு குழந்தையும் அவன் ஹோலி நாட்டுக்கு கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணுறான். அங்கேருந்து நமக்கு டிராகனை காமிப்பாங்க. அவனுமே காடு வெளியில் தான் இருக்கான். அந்த டைம் அவன் ஜஸ்ட்டு ஒரு மரைன் சோல்ஜராக இருக்கான். ஸோ கூடவே நமக்கு இவன்கோ, கூமா, கிட்னி இவங்க 3 பேர்த்தையும் கேட்பாங்க. இவங்க 3 பேருமே ஸ்லேவ் ஷிப்பில் வந்து காடு வெளிக்கு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மோர்கனை கேட்பாங்க. மோர்கன் வந்து காடு வெளியோட இன்ஃபர்மேஷனை பைரட் ஐலண்டுக்கு லீக் பண்ணுறான். இப்போ இங்கேருந்து ராக்ஸை கேட்பாங்க. ராக்ஸு காடு வெளிக்கு வரதுக்கு முன்னாடி ஹெரால்டை மீட் பண்ணி ஹெரால்டு கிட்ட பேசுகிறான். அதில் அவனுக்கு எதுக்காண்டி காடு வெளி வேணும்ன்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ராக்ஸை பொறுத்த வரைக்கும் அவன் ஃபேமிலியோட சேஃப்டியை நினச்சி ரொம்பவே பயந்துருக்கான். அதனால் டீச்சையும் டீச்சோட அம்மாவையும் அவங்களோட ஹோம்லேண்டுக்கு அனுப்பி வச்சிருக்கான். அந்த ஹோம்லேண்டு தான் காடு வேலி. அண்ட் ஹெரால்டு கிட்ட ராக்ஸுமே அவன் ரியல் நேமை சொல்கிறான். அது டேவிட் டி செபக்கு. இவன் டேவி கிளானை சேர்ந்தவன். இந்த கிளானை சேர்ந்த ஆட்கள் எல்லாருமே சீக்கிரட் தான் வாழ்ந்துருந்துருப்பாங்க. அண்ட் செபக்கோட ஆன்செஸ்டர் தான் டேவிட் டி ஜோன்ஸு. இப்போ ஹெரால்டும் ராக்ஸும் ஃபைட் பண்ணுறாங்க. அதில் பர்பஸாக நம்ம ஹெரால்டு வந்து தோக்குறான். தோத்து ராக்ஸை ட்ராவல் பண்ணுறதுக்கு அனுமதிக்கிறான். ஃபைனலி காடு வெளியில் அந்த டோர்னமெண்ட்டுமே ஸ்டார்ட் ஆகுது. இந்த டோர்னமெண்ட்டோட பிக்கஸ்டான ப்ரைஸ் என்னன்னா நம்ம சாக்கி தான். சாக்கியை கடத்திட்டு இங்கே தான் வந்திருப்பாங்க. அண்டு டீச்சராக இருக்கட்டும், டீச்சரோட அம்மாவாக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே இந்த டோர்னமெண்ட்டில் ஸ்லேவாக தான் இருப்பாங்க. கடைசியாக டிராகனை கேட்பாங்க. டிராகன் சாங்சன் சாம்ரா கூட அம்மாவை கண்டுபிடிக்கிறான். அப்போ அவங்க ஆல்மோஸ்ட் சாகர கண்டிஷனில் தான் இருப்பாங்க. அந்த டைம் கூட என்னோட குழந்தைய காப்பாற்றுங்கன்ட்டு டிராகன் கிட்ட கெஞ்சி கேட்குறாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் தான் இந்த ஸ்பாய்லரில் கொடுத்துருக்காங்க.